200 இயர்ஸ் ஓல்டஸ்ட் காண்டம் ஒன்று நெதர்லாந்து இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டாம் ரிஜிக்ஸ் மியூசியத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. இந்த காண்டம், இந்த ஆணுரை 19ஆம் நூற்றாண்டுல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த அருங்காட்சியகம், அந்த மியூசியம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆணுரைக்கு மேல ஒரு படம் வரையப்பட்டிருக்கு. அந்த படத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம், ஆனால் இது மதங்கள் சம்பந்தப்பட்டது, இதுதான் உண்மையான தகவல்னு சொல்லி பல ஊடகங்களில் செய்திகளை வெளிவந்தாலும் இதை இங்கே பேசினோம்னா நிறைய கான்ட்ரவர்சி ஆகுறதுனால அந்த ஓவியத்தை பற்றி நான் பேச விரும்பலை. இந்த வரைஞ்சிருக்காங்களே இந்த ஓவியத்துக்கு கீழே வாய்லமோன் சோசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. இது பிரெஞ்சு வேர்டு. இதோட அர்த்தம் என்னன்னா, இது என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் மீனிங். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி ஹெர்லம்ல நடந்த ஒரு ஏலத்தில் ரிஜிக்ஸ் மியூசியம் இந்த ஆணுரையை 1000 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்திய மதிப்பில் 98,000 ரூபாய் தான் இதோட வேல்யூ. இது ஒரு பழங்காலத்து ஒரு காண்டம்ஸ்னால இதை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த ரிஸ்க் மியூசியத்தோட கண்காணிப்பாளரான ஜாய்ஸ் ஜெலன் என்ன சொல்றாருன்னா, இது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது யூஸ் பண்ணாத ஒரு காண்டம்ஸ் ஆணுரை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் நூற்றாண்டுல வர்த்தகத்தோட ஒரு உச்சகத்தில் இருந்தப்போ இந்த அப்போ பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான உடலுறவு வைக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மாதிரி காண்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. மேலும் இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட இந்த பழங்காலத்து 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த காண்டம்ஸ் அதாவது பாதுகாப்பான செக்ஸ் அந்த அடிப்படைக்காக வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வருஷம் நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் இது பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த விஷயங்களை பிரதிபலிக்கிறதுக்காகவும் எடுத்து சொல்றதுக்காகவும் இதை நாங்கள் இந்த மியூசியத்தில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஜாய்ஸ் ஜெலன் சொல்லியிருக்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். மீண்டும் ஒரு தகவலுடன்